الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. பேருக்குத்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இறையருளால் நம்முடைய கல்வி வகுப்பினுடைய தொடரை இப்பொழுது தொடர்கிறோம். நேரம் குறைவானது, நேரடியாக தலைப்புக்கு வந்துடுவோம். அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையின் உள்ளட்சத்தை ஏற்படுத்துவதற்கான வழிகள் மொத்தம் 33 ஷேக் சாலிஹ் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த நூலில் இருந்து நாம் பார்த்து கொண்டு வந்துவிட்டோம். இதுவரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்? 3. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது 30 இன்ஷா அல்லாஹ். 3 விஷயங்களை பார்த்தோம். முதல் 3 விஷயங்கள். முதலாவது விஷயம் என்ன? தொழுகைக்கு முன்பிலிருந்து தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் முனைப்பாக, தீவிரமாக, ஆர்வமாக, கவனத்தோடு செய்வது. பாங்குக்கு பதில் சொல்றது, விரைவாக தொழுகைக்கு வருவது, வீட்டில் உழுது செய்வது, முன்சுன்னத் தொழுவது, பள்ளிவாசல்ல வந்து அமர்ந்திருந்து காத்திருந்து மன நிம்மதியோடு தொழுவது, நல்ல ஆடை அணிந்து விட்டு வருவது, இதெல்லாம் தொழுகைக்கான ஒரு ஏற்பாடை நாம் அதற்காக கவனம் கொடுக்கிறோம் என்பதை காட்டுகிறது. இப்படி வர்றவங்களுடைய தொழுகையில ஒரு நிம்மதியையும் கவனத்தையும் எதிர்பார்க்க முடியும். முதலாவது. 2வது என்ன சொன்னோம்? தொழுகையில் நிதானம் என்பது இருக்க வேண்டும். அமைதியாக, கவனமாக, பொறுமையாக தொழுக வேண்டும். அப்பதான் அந்த தொழுகையில உள்ளச்சம் வருமே தவிர கட 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 படபட தொழுதோம்னா அந்த தொழுகையில உள்ளச்சம் கவனம் இருக்காது. அப்படி தொழுகை ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்கன்னு பார்த்தோம் 3 தடவை. 3வது விஷயம் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். தொழுகையில் மரணத்தை நினைத்து தொழுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது ஸல்லி ஸலாத்த முபத்தஇன், விடை கொடுப்பவனை போன்று தொழுவீராக. இதுதான் நம்மளுடைய கடைசி தொழுகையா இருக்குமோ, இதற்கு பிறகு தொழுவதற்கான வாய்ப்பு இருக்காதோ என்று நினைத்து தொழுதால் உண்மையிலேயே மாஷா அல்லாஹ் அந்த தொழுகை ஒரு உணர்வூட்டம் உள்ள, சிந்தனை உள்ள, கவனம் உள்ள, அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் என்ற கவனத்தையும் சிந்தனையும் விரைச்சத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 4வது செய்தி மாஷா அல்லாஹ் ஷேக் அவர்கள் குறிப்பிடுவது ததப்புருல் ஆயாத்தில் மக்ரூஆ வ பகியத் அஸ்காரிஸ் ஸலாத் வ தஃபாஉல் மஅஹா. அதாவது நாம் எதை ஓதுகிறோமோ, தொழுகையில் எதை ஓதுகிறோமோ, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு துஆ ஓதுறோம், அப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், பிறகு துணை சூரா ஓதுறோம், பிறகு ருக்குவில் சில திக்ர்கள், எழுந்த பிறகு சில திக்ர்கள், சஜ்தாவில் சில திக்ர்கள், பிறகு மண்டிட்டு அத்தஹியா ஸலவாத் துஆ என்று பல்வேறு அஸ்கார்களால், துஆக்களால், அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களால் தொழுகை நிரம்பி இருக்கிறது. அல்லது இமாம் தொழ வைக்கும் பொழுது அவர் ஓத நாம் கேட்க என்ற ரீதியில் இந்த தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ததப்புருல் ஆயாத்தில் மக்ரூஆ, ஓதப்படக்கூடிய, இமாம் மூலம் ஓதப்படக்கூடிய, அல்லது நாமே ஓதி தொழுகிறோம் என்றால் நாம் ஓதிக்கொள்ளக்கூடிய வசனங்கள், வாசகங்கள், திக்ருகள், அஸ்கார்கள், வசனங்களை சிந்திப்பது. என்ன ஓதுறோம் என்பதை நினைத்து சிந்தித்து தொழுதால் தொழுகையில கவனம் என்பது மிக சிறப்பாக கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லா தொழுகையிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமானது. பெரிய முயற்சியால் மட்டுமே இதை அடைய முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தை கொண்டு நமக்கு செஞ்சிட முடியும். முதல்ல சொன்னதும் சரி, 2வது சொன்னதும் சரி, 3வது சொன்னதும் சரி, கொஞ்சம் மனசு வச்சோம்னா செஞ்சிடலாம். இந்த 4வது விஷயம் இருக்கு, பெரிய முயற்சிக்கு பிறகு அதற்கு பிறகு இந்த நிலையை அடைய முடியும். நம்ம ஓதக்கூடிய பொருள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் நம்ம ஓதக்கூடிய சூறாக்களோட அர்த்தங்கள் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவோட அர்த்தம் என்ன, குறைந்தபட்சம் நம்ம ஓதக்கூடிய சிறிய சிறிய சூறாக்களுடைய அர்த்தங்களாவது தெரிந்து கொண்டு, ருக்கு சைஸா ஓதக்கூடிய தஸ்பீஹ்கள், திக்ர்களுடைய பொருள்கள் என்ன, மாஷா அல்லாஹ் அதெல்லாம் இன்னைக்கு நூல்களில், ஆப்களில் மாஷா அல்லாஹ் அது ஆங்கில மொழியில், தமிழ் மொழியில், நம்மளுடைய தாய்மொழியிலேயே அது தயார் நிலையில் இருக்கிறது. இதை சிந்தித்து உணர்ந்து தொழுதால் அது உங்களுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. வல்லதீன இதா ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ, சூரா ஃபுர்கான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லதீன இதா ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ لَمْ يَخِرُّوا عَلَيْهَا صُمًّا وَعُمْيَانًا. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அர்-ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்கள் முன்பாக ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சும்மா கடந்து போக மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு சும்மா என்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறான். அரபி சும்மா,
தமிழ்ல சொல்றதா சும்மா கடந்து போக மாட்டாங்க, அதாவது செவிடர்களாக கடந்து செல்ல மாட்டாங்க என்று பொருள். செவிடர்களாக கடந்து செல்ல மாட்டார்கள். அப்ப காதல விழுந்துச்சா விழுங்கலையா? விழுந்துச்சு. ஆனா செவிடர்களாக அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் கடந்து செல்ல மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை புரியாமல் கடந்து செல்ல மாட்டார்கள், புரிந்து கடந்து செல்வார்கள், அதை சிந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் இங்க அல்லாஹ் ஒரு படிப்பனையை சொல்றான், அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை சொல்றான், அல்லது ஒரு சட்டத்தை சொல்றான், அல்லது ஒரு வரலாறை சொல்றான், அல்லது ஒரு உபதேசத்தை சொல்றான், அல்லது சொர்க்கத்தை நினைவுபடுத்துறான், நரகத்தை எச்சரிக்கிறான், ஏதேனும் ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறான் என்பதாக அர்-ரஹ்மானுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய திருமண வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது சும்மா கடந்து போக மாட்டாங்க, கவனக்குறைவாக கடந்து போக மாட்டாங்க, குருடர்களாக அவர்கள் கடந்து செல்ல மாட்டார்கள். குருடர்களாக செவிடர்களாக கடந்து செல்ல மாட்டார்கள் என்றால் புரியாமல், விளங்காமல், சிந்திக்காமல் கடந்து செல்ல மாட்டார்கள். தொடப்படக்கூடிய வசனங்கள் அதை உணர்ந்து சிந்தித்து நிற்பார்கள். அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அப்படிதான். நாம் இஷாவில் ஓதப்பட்டதோ தராவில் ஓதப்பட்டதோ நம்மளுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா புரியாமலேயே கடைசி கால வரை இருப்பது என்பது ஒரு நல்ல நிலை அல்ல, அது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல, இறைவன் விரும்பும் நிலை அல்ல, இறைவன் விரும்பும் தொழுகையும் அல்ல. முயற்சி செய்யணும். ஓரளவாவது நாம் புரிவதற்கு சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஏன்னா அர்-ரஹ்மானுடைய நல்லடியார்கள் புரியாமல் நிற்க மாட்டார்கள், காதில் விளங்காத அண்ணாவாக நிற்க மாட்டார்கள், செவிடர்களாக குருடர்களாக நிற்க மாட்டார்கள். ஒரு ரீதியில வருத்தத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணுமே புரியாம நிக்கிறவங்க செவிடர்களை போன்று குருடர்களை போன்று நிக்கிற மாதிரி தான். ஏன்னா என்ன ஓதுறாரு தெரியல அப்படிங்கிறது. அதை புரிந்து கேட்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது வேற, கவனம் என்பது வேற. அப்பப்ப சொர்க்கத்தை, நரகத்தை, வரலாறை, அல்லாஹ்வுடைய அதட்டல்கள், எச்சரிக்கைகள், ஆதரவுகள், மாஷா அல்லாஹ், அது நம்மளுக்கு புரிய தொழுகையினுடைய ஈடுபாட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்குதான் நான் குர்ஆன் இறக்கினேங்கிறேன். அதுக்குதான் பல்வேறு செய்திகளை மாத்தி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறது. என்ன சில நேரத்துல வரலாறு பேசுறான், திடீர்னு வேற விஷயத்தை பேசுறான். ஏன்? இதை புரிந்தீர்கள், இதை கேட்டீர்கள், அடுத்து இதை கேளுங்க. பயான் இப்படிலாம் நம்ம செய்யறோம். அந்த மாதிரி குர்ஆன் என்பதை ஒரு பயானாக, அல்லாஹ்வுடைய பயான், அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளக்கூடிய இந்த அல் குர்ஆனை நமக்கான ஒரு பயானாக, தெளிவுரையாக தந்திருக்கிறான். அதிலிருந்து நல்லுபதேசம் பெறக்கூடியவர்கள் உணர்வோடு நிற்பார்கள். புரிஞ்சு நிற்கிறவங்களுடைய நிற்றலும் புரியாமல் நிற்பவருடைய நிற்றலும் சமமாகாது. தொழுகை புரிந்து நிற்பவருடைய அந்த உணர்வு என்பது இறைச்சமுடையதாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காகத்தான் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி என்று சொல்லும் பொழுது ஆமீன் அப்படின்னு சொல்றோம். இது என்ன? அதை நாம் அந்த இடத்துல நம்ம ஆமீன் சொல்றோம். ஆமீன் என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்வாயாக, அல்லாஹும்ம தகப்பல் என்று அதனுடைய பொருள். யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்று பொருள். அப்ப அந்த இடத்துல ஏற்றுக்கொள்வாயாக நம்ம ஏன் சொல்றோம்? 7 வசனத்துக்கு பிறகு அந்த 7 வசனத்தை நம்ம கவனிச்சோம்னு அர்த்தம். முதல் 3 வசனத்தில் இறைவனை புகழ்ந்ததையும் கேட்டோம், நடுவசனத்தில் இறைவனிடத்தில் உடன்படிக்கை செய்ததையும் கேட்டோம், அடுத்த 3 வசனத்தில் இறைவனிடத்தில் துவா செய்ததையும் கேட்டோம். எங்கள் சார்பாக அவர் ஓதினார், நாங்க 100-200 மக்கள் பின்னாடி நிக்கிறோம், ஓதி முடிச்சுட்டார், இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த துவால ஒன்றிணைஞ்சிக்கிறோம், ஏற்றுக்கொள்வாயாக. ஓதியது ஒருத்தர், ஆமீன் சொல்லுவது 100 லட்சமோ ஹரம் போன்ற இடங்கள்ல லட்சம் பேர் சேர்ந்து நம்ம என்ன செய்யறோம்? ஆமீன் சொல்றோம். அப்ப எங்க அங்க கான்செப்ட் என்னன்னா, அந்த துவால நாங்க ஒன்னாதான் இருக்கிறோம், அவரோட சேர்ந்து நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பதிலா அவர் ஓதுறாரு, எங்களுக்கு முன்னாடி இமாமாக முன்னிறுத்தி இருக்கிறோம், அவர் உன் இடத்துல முன் வச்சிருக்காரு. அந்த ஹிதாயத் எங்களுக்கு தான் வேணும். இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்று சொன்னாரே, அந்த ஹிதாயத்துக்கான காயிதாவை அடுத்த 2 வசனங்களில் அவர் ஓதி காமித்தாரே, இது நாங்களும் இவரோடு சேர்த்து கேட்கிறதா. அதனாலதான் அவர் ஆமீன் சொல்லும் பொழுது அவரோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்வாய்ன்னு சொல்றோம். இது எதை காட்டுதுன்னா, தொழுகையில ஒரு உணர்வோட அதை ஊடுருவி அவரோடு நாம் கவனத்தோடு நிற்கிறோம் என்பதை காட்டுகிறது. அதான் அதனுடைய பொருள். அப்ப இதையெல்லாம் தொழுகையை உணர்ந்து தொழுங்கிறதுதான் காட்டுது. ஆனா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா கூட 7 வசனத்துடைய அர்த்தம் தெரிஞ்சா கூட அது உணராம ஏதோ சிந்தனையில கேட்டு ஆமீன் சொல்லும் போது நம்மளும் ஆமீன் சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம பின்தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய கவலைக்குதான். அந்த ஆமீனை கூட உணர்வு இல்லாம, துவாவுடைய இடத்துல துவா செய்யணுமேங்கிற உணர்வு இல்லாம நம்ம சொல்றோம்னா அது நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயம். அது போக அடுத்த சூறாவை நம்ம அப்படிதான் புரிஞ்சு கேட்கணுங்கிறது இது அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சுருக்கமாக இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதை பத்தி பேசணும்னா பல மணி நேரம் பேசலாம். அவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஓதுறத புரிஞ்சு ஓதணும், புரிஞ்சு கேட்கணும் அப்படிங்கிறது. சுப்ஹான ரப்பில் அதிகமுடைய அர்த்தம் என்ன? சுப்ஹான ரப்பில் அழகாவுடைய அர்த்தம் என்ன? இதை புரிஞ்சு சிந்தனையோட சொல்லும் போது 2 சஜதாக்களில சொல்லக்கூடியது என்ன? அத்தியாயத்துல நம்ம அல்லாஹ்ட்ட பேசுறது என்ன? ஸலவாத் ரசூலுல்லாஹ்க்கு நம்ம ஸலவாத் சொல்வது என்ன? அடுத்து என்னென்ன துஆக்களை செய்றோம்? இதெல்லாம் புரிஞ்சு கேட்டோம்னா ரொம்ப கவனத்தை மாஷா அல்லாஹ் தொழுகையில தரும்,
ஹிஸ்னுல் முஸ்லிம் ஒரு நூல் போதுமானது. ஹிஸ்னுல் முஸ்லிம் இல்லாத பள்ளிவாசல் இல்லை, ஹிஸ்னுல் முஸ்லிம் இல்லாத வீடுகளும் அநேகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் உலகத்தில் அங்கீகாரம் பெற்ற கபூல் அடைந்த நூல்களில் அதுவும் ஒண்ணு. மாஷா ஹிஸ்னுல் முஸ்லிம் அந்த சின்ன பாக்கெட் சைஸ் புக், போன்ல ஆப்பாவும் இருக்கு மாஷா அல்லாஹ். அதுல இருக்கு பாருங்க, தொழில நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகள் A to Z ஆல்மோஸ்ட், அதனுடைய வார்த்தைகள் என்ன, அதனுடைய எந்த ஹதீஸ்ல வந்திருக்கு, அது என்ன துவா, அது என்ன தஸ்பீஹ், பொருள் என்ன, அதெல்லாம் மாஷா அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்ச நேரம் நம்ம செலவு பண்ணி படிச்சோம்னா அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு நிற்கும் போது அந்த சிந்தனை, அந்த உணர்வு சிறப்பானதாக அது இருக்கும். தொழுகையை புரிந்துதான் தொழ வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது. இது 4வது விஷயம். அடுத்து 5வது ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், குர்ஆனை நாம் ஓதும் பொழுது ஒரு வசனமாக ஓதுங்க. ஒவ்வொரு வசனமாக நீங்கள் ஓதுவது தொழுகையில் உங்களுடைய உள்ளச்சத்தை அதிகரிக்கும். தொழுகை அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது சேர்த்து ஓதுறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனாலும் கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 5 வசனத்தை சேர்த்து ஓதிரலாம், அல்லது 3 வசனத்தை சேர்த்து ஓதிரலாம், தஜ்வீதோட கூட ஓதிரலாம். ஆனாலும் ஒரு வசனமாக ஓதுவது என்பது அது ரசூலுல்லாஹி சுன்னah. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு காரி இல்லை. யார்கிட்ட இந்த குர்ஆன் நம்மளுக்கு வந்துச்சு? ரசூலுல்லாஹ் தான். முதல் ஹாஃபிதுல் குர்ஆன் யாரு? ரசூலுல்லாஹ். முதல் காரியுல் குர்ஆன் யாரு? ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கிராத் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சஹாபா பெருமக்கள் அறிவிக்கும் பொழுது ஆயத்தன் ஃபஆயா, ஒவ்வொரு வசனமாகத்தான் ஓதுவார்கள். அது சின்ன வசனமா இருந்தாலும் சரி, சின்ன வசனமா இருந்தாலும் சரி, ஒரு ஆயத்தை தான் ஓதுவாங்க. காரிஅத்துல் காரிஅத்து வ மா அத்ராகல் காரிஅ இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய கிராத். நபியுடைய திலாவத்தை பொறுத்த மட்டும் ஒரு வசனமும் தனித்தனியாக அது தனியா காட்டுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் القارعة ما القارعة وما أدراك ما القارعة. ஒரு வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியா ஓதுவாங்க, சின்ன வசனமோ பெரிய வசனம். ஏன்னா ஒரு வசனம் அல்லாஹ்வுடைய வசனம் என்பதை அதை தனிப்பட்ட முறையில் ஓதுவது, நிறுத்துவது, அடுத்த வசனத்தை ஓதுவது, நிறுத்துவது. ஏன்? அந்த வசனத்தை உணர்றதுக்காக. சேர்த்து 5 ஆயத்தை நான் ஓதுனே, அந்த அன்னம்சரோட 5 ஆயத்துடைய பொருள் உங்களுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் நீங்க கொண்டு வந்திருக்க முடியாது. முயற்சி செய்து இருந்தாலும் ரேண்டமா கொண்டு வந்திருக்கலாம். அதுவே அந்த 5 வசனத்தை நான் ஒண்ணு ஓதுன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்க அர்த்தத்தை யோசிக்க சொன்னா யோசிச்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி நான் நிறுத்துறேன், அதுக்குள்ள அந்த வசனத்தோட சிந்தனை ஓதுறவருக்கும் வந்துடும், கேட்கறவருக்கும் வந்துடும். அதே மாதிரி ரஹ்மான் ரஹீம், அதே மாதிரி மாலிகி யௌமிddin, இந்த மாதிரி ஒண்ணு தனித்தனியாக ஓதுனாதான் அதோடைய இந்த வசனத்துக்கு இந்த அர்த்தம் இருக்கு. 7 வசனம் இருக்கு, நம்ம 7ஆ ஓதுறோம். 4 வசனத்தை நம்ம 4ஆ ஓதுறோம், 3 வசனத்தை 3 ஸ்பிளிட்டா நம்ம ஓதுறோங்கிற சிந்தனைக்கே வரும். இததான் சொல்றாங்க, வசனங்களை சேர்த்து ஓதாதீங்க. எனக்கு அத்துப்படி இன்னாச்சன கல்கோசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒரே மூச்சில் ஓதுறது திறமை அல்ல, அது பெருமை அல்ல. ஒரு வசனமாக உணர்ந்து ஓதுவது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. ஏன்? அவங்க ருசிச்சு உணர்ந்து அந்த வசனத்தை புரிந்து ஓதுவார்கள். அதற்காகத்தான் ஒரு வசனமாக ஓதுவது சுன்னா. சேர்த்து ஓதுவது தடை அல்ல. தஜ்வீத் சட்டப்படி சில வசனத்தை சேர்த்து ஓதலாம், சில வசனத்தை சேர்த்து ஓதவே கூடாது, சில வசனத்தை ஓதுவதில் தவறில்லை என்று இருக்கும், அது வேற. அதுக்குள்ள இப்ப நம்ம போகல. எப்படி இருந்த போதிலும் ஒவ்வொரு வசனத்தையுமே தனித்தனியாக நிறுத்தி ஓதுவதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. இதன் மூலம் என்ன கிடைக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கடைபிடித்தோம் என்ற நன்மை கிடைக்கிறது. அதை தாண்டி உள்ள ஆழமாக யோசிச்சோம்னா தொழுகையை புரிய முடியும், குர்ஆனுடைய வசனத்தை சற்று சிந்திக்க முடியும் என்ற ஒரு விஷயம் இதில் கிடைக்கிறது. அதனால தொழுகையில் உள்ளச்சம் இதன் மூலமாகவும் நிச்சயமாக ஒரு மனிதர் அடைந்து கொள்ள முடியும். இது 5வது விஷயம். அடுத்து 6வது தர்தீலுல் கிராஅ வ தஹ்சீனுஸ் ஸௌத் பிஹா. குர்ஆனுடைய வசனங்களை தர்தீலாக அழகாக ஓதுவது, நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஓதுவது. அல்லாஹ் ஆரம்ப வஹீயில் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் இறக்கி அருளப்பட்ட வசனங்கள் 5 வசனங்கள். இக்ரா, முதல் வார்த்தையை ஓதுங்கலாம். இந்த ஷரியத்தில் நமக்கு கிடைத்த முதல் செய்தி, வஹி மூலமாக இந்த உம்மத்து அடைந்த முதல் செய்தி, ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஃப்ரம் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை, ஃபர்ஸ்ட் மெசேஜ்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கமாண்ட்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் இபாதான்னு சொல்லலாம். எல்லாமே என்ன? ஓதுவீராக. ஓத சொல்லி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்கி குர்ஆனை ஓதுபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். எப்படி ஓதணும்ங்கறத அடுத்த வஹீல சொன்னான். அடுத்த வஹி என்ன? முத்தஸிர், முஸம்மில், இந்த சூரத்துல அடுத்த வசனங்களாக அடுத்த வஹிகளாக இறங்கியது. அது சொல்லும்போது அவுஸித் அலைஹி வ ரத்தில் குர்ஆன தர்தீலா,
நபியே குர்ஆனை நிதானமாக நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஓதுவீராக என்று சொன்ன அல்லாஹ் அடிச்சு தெரிக்க விடுவீராக அப்படி சொல்லல, மின்னல் வேகத்தில் பரப்பீராகன்னு சொல்லல. இன்னைக்கு அது திறமையான்னு நீங்க பாக்குறாங்க. ஆபீஸ் யார் வேகமா ஓதி 1 மணி நேரத்துல முடிக்கிறாரோ அவர் சூப்பர் ஆபீஸ், 55 நிமிஷத்துக்கு முடிச்சாருன்னா வேற லெவல் அவரு அப்படிங்கிற அங்கீகாரம்னா இன்னைக்கு குர்ஆன் விஷயத்துல தீவிரத்தையும் வேகத்தையும் காட்டுறவங்களுக்கு ஒரு பாராட்டுகளும் அது ஒரு திறமையா பார்க்கப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நேரங்கள்ல அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை தாண்டி அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்படி வேகமா ஓதுறது அல்லாஹ் விரும்பவே இல்லை. ஆரம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ல வஹி இறக்கக்கூடிய ஆரம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லிட்டான் 30 ஜுஸ் இறக்கப்பட்டது 23 வருஷத்துக்கு அப்புறம். முதல் வருஷம் இறக்கக்கூடிய ஆரம்ப வருஷத்துல சொல்லிட்டா குர்ஆனை பொறுமையாத்தான் ஓதணும். அப்ப இருந்த வஹி கொஞ்சம் தான். இக்ரால 5 ஆயத்து, முத்தஸிருடைய ஒரு சில 2 பக்கங்கள், முஸ்லிமினுடைய ஒரு சில பக்கங்கள். ஆனா அப்பவே அல்லாஹ் சொன்னா பொறுமையா தான் ஓதணும், நிதானமாகத்தான் ஓதணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படி பொறுமையாக நிதானம். இது தஹஜ்ஜுத் தொழுகை குறிப்பா சொன்னா. அப்ப கடமையாக்கப்பட்டது தஹஜ்ஜுத் தொழுகை தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் மேராஜ் பிறகுதான் 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. எல்லாத்தையும் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அப்ப தஹஜ்ஜுத் தொழுகை நபியே நீர் குர்ஆனை ஓதுவீராக, பாதி இரவு நிற்பீராக, முடிந்தால் பாதி இரவுக்கு மேலே நிற்பீராக, சிரமமாக இருந்தால் சற்று குறைத்துக் கொள்வீராக. இவ்வளவு சொல்லி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் குறைந்த வச்சு நிக்கணும். 3-4 மணி நேரம் தொழுவுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு குர்ஆனை எப்படி ஓதணும்? வரத்தினில் குர்ஆனை தர்ஜீலா, நிறுத்தி நிதானமா ஓதுவீராக. அப்படின்னா ருசிச்சு நிதானமாக ஓதுவீராக. என்ன ஓதுறீங்க? அல்லாஹ்வுடைய கலாம் என்பதை உணர்ந்து புரிந்து அந்த வசனங்களை வார்த்தைகளை ஒரு பிரியத்தோடு ஆர்வத்தோடு நீங்கள் ஓத வேண்டும். அப்ப குர்ஆனை நிதானமாக பக்குவமா ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளி போன்ற பல்வேறு பள்ளிகள் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் என்பது நிதானமாக பொறுமையாக ஓதப்படுகிறது. அப்படி ஓத வைக்கப்படுகிறது. அந்த புரிதல் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பட்டதுனால இங்க உள்ள இமாம்கிட்ட அதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இல்லை. ஒரு கடமையாக ஒரு சடங்காக ஓதணும் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்யறாங்க, பறக்க விட்டுட்டு அவர் என்ன ஓதுறாரு, அந்த பக்கத்துல இந்த பக்கத்துக்கு தாவறாரு, என்ன செய்யறாரு, அதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை. டைமுக்கு முடிச்சாரா, வெரி குட் ஹாஃபிஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. ஆனா அது அல்லாஹ்வுடைய பெரும் கோபத்துக்கான ஒரு செயல். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுதே நிதானமா ஓதுங்க. உனக்கு என்ன இப்ப சட்டம், யார் கட்டளை இட்டா நீ குர்ஆனை ஓதி முடிக்கணும், 1 மணி நேரத்துல நீ இத்தனை ரக்காயத்தை முடிக்கணும், 1 மணி நேரத்துல நீ 1.25 ஜுஸ் முடிக்கணுங்கிற சட்டத்தை நமக்கு நாமே வகுத்து கொண்டதுதான். அதனால குர்ஆனை வேகமா ஓதுவது என்பது ஒருபோதும் அது ஏற்புடையதல்ல. அல்லாஹ் ஒருபோதும் அதை அங்கீகரிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்டளையே குர்ஆனை நிதானமா ஓதுங்க. தொழுகையில குர்ஆனை நிதானமா ஓதுறவர் உணர்ந்து ஓதுவார். அவர் உணர்ந்து ஓதுவரை கேட்பவரை உணர வைப்பார், சிந்திக்க வைப்பார். நிதானமாக சொல்லும் போது அந்த பொருள் புரியும். பயான் பேசுறோம், ரெக்கார்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பீட்ல வச்சு கேளுங்க, எப்படி இருக்கும்? அது என்னோட பயான் சுத்தமா புரியாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா சொல்றதை நிதானமா சொல்லணும். அதே ஸ்பீட்ல இப்ப பயன் பண்ண சொன்னான்னு பண்ணலாம், அது நகைச்சுவை விளையாட்டு ஆயிரும். அதனால அப்படி செய்யக்கூடாது. அப்படி பேச முடிஞ்சா பேசணும். அப்படி பேசினா புரியுமா? ஒரு பயானுங்க ஒரு தலைப்பு சொல்லி தாய்மொழியில நம்ம பேசக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனுடைய ஒரு வார்த்தையை கடற்கடன்னு சொன்ன விலங்கல கடற்கடன்னு பேசிட்டு போயிட்டு ஒன்னும் புரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப குர்ஆன் இன்னைக்கு அப்படித்தானே எல்லாரும் ஓதுறாங்க. நம்ம ஓதும் போது அப்படித்தானே ஓதுறோம். அதுதானே பெரிய திறமை நினைச்சுக்கிறோம். ஒரு மனிதனால புரிய முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 3 நாளைக்கு முன்னாடி நீங்க குர்ஆனை ஓதி முடிச்சீங்கன்னா நீங்க புரிய மாட்டீங்கிறாங்க. அதனால 3 நாளைக்குள்ள குர்ஆன் ஓதாதீங்கிறாங்க. ஏன்? நீங்க புரிஞ்சுதான் ஓதுங்கிறாங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா குர்ஆனை நிதானமாகத்தான் ஓத வேண்டும். நிதானமாக ஓத வேண்டும் என்பது பொருளை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது யாருக்கும் தெரியாத வசனம் இல்ல. ஒரு ஆழமான கருத்துக்கு வாங்க. நிதானமாக ஓத வேண்டும் என்று சொன்னது ஓதுவதை புரிஞ்சு ஓதுங்கிறதுக்காக. தப்பா ஓதுறாங்கிறது கிடையாது. நம்மள இருக்கக்கூடியவங்களுக்கு வேணா அப்படி ஒரு கருத்து வரலாம். பொறுமையா ஓது தம்பி, ஏன்னா நீ சுகோனை விட்டுற, சத்த விட்டுற, பத்சா விட்டுற, கசரா விட்டுற, எழுத்த மாத்திருவேன். அந்த நிலையில இல்ல சஹாபாக்களோ ரசூலுல்லாஹோ. எழுத்த மாத்திடுவாங்க, அவங்களுக்கு சீன் வராது ஷீன் வராதுங்கிற பிரச்சனை பஞ்சாயத்துல அவங்களுக்கு கிடையாது. நுனி நாட்டுல 3 வயசுல இருந்து 4 வயசுல இருந்து அரபி மொழி பேசினவங்க. நிதானமா ஓதுன்னு சொன்னா நீ தப்பு விட்டுருவ, ஆயத்தை விட்டுருவ, நீ தஜ்வீத் சட்டத்தை விட்டுருங்கிறதுக்கு இல்ல, புரிஞ்சு ஓதணும், கேட்கிறவங்க புரிஞ்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குர்ஆனை நிதானமாக ஓத வேண்டும் என்ற கட்டளை இதுதான் ஷேக் சாலிஹ் கொண்டு வர்றாங்க. இந்த தலைப்புல கொண்டு வந்து புரிய வைக்கிறாங்க. இதனுடைய ஆழமான கருத்தே ஓதுபவரும் கேட்பவரும் கேட்டு கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தொழுகையில் ஈடுபாடு வர வேண்டும். தொழுகையில் ஒரு இறையச்சம், பயபக்தி வர வேண்டும். அப்பதான் அந்த தொழுகை பயபக்தி உள்ள தொழுகையாக இருக்கும். இது 6வது செய்தி.
அடுத்து 7வது செய்தி, ஒரு சிறிய செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகையிலும் நமக்கு இந்த சிந்தனை வந்து செல்ல வேண்டும். ஒரு மனிதர் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் யுஜீபு ஃபி ஸலாத்தி, ஒவ்வொரு தொழுகையிலும் நம்முடைய தொழுகைக்கு நம்மளுடைய துஆவிற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்று நினைச்சு தொழணுமா. 7வது அந்த விஷயத்தை சொல்றான். எங்க பதிலளிக்கிறான் சொல்லுங்க. இது சொல்லும் போதே சிந்தனைக்கு வரலாம். சூரா ஃபாத்திஹா, மாஷாஅல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத அல்லாஹ்ட்ட ரிப்ளை வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹமிதனி அப்தி அப்படின்னு நல்லா ரிப்ளை பண்ணுவோம். நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போதோ அல்லது இமாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போதோ நம்ம அவரோட சேர்ந்து சிந்தனையோட நிக்கிறோம்னா நம்ம அவரோட கனெக்டட்னு அர்த்தம். அவர் ஓத விட்டு நின்னுதோ நினைச்சு நிக்கிறோம்னா நம்ம டிஸ்கனெக்டட்னு அர்த்தம். சரிங்களா? கனெக்டடா, when we are connected with imam, இமாமோட நம்ம கனெக்டடா இருக்கும்போது அவருடைய ஓதுதல் எல்லாருக்குமான ஓதுதல். நம்ம இதே நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம நாமளே வெளிப்படுத்திக்கிட்டு அர்த்தம், வெளியாக்கிக்கிட்டு அர்த்தம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தனிப்பட்ட முறையில் நாம் ஓதும் பொழுதோ அல்லது இமாம் ஓதி நிர்வகிக்கும் பொழுதோ அல்லாஹ் ரிப்ளை கொடுக்கிறான். என்ன? ஹமிதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அவர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது எனது இறைவன் எனது அடியான் என்னை புகழ் பாடி விட்டான், துதித்து விட்டான். மாலிகி யௌமிதீன் என்று சொல்லும் பொழுது மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடைப்பட்டது, அவன் கேட்டதை அவனுக்கு கொடுப்பேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அடுத்த 2 வசனங்களை சொல்லும் பொழுது இது எனது அடியானுக்கானது, அவன் கேட்டதை அவனுக்கு கொடுத்து விட்டேன்னு சொல்லி ஒரு வசனத்தினுடைய முடிவிலும் அல்லாஹ்வுடைய பதில் இருக்கிறது. ஒரு மெசேஜ் ரிப்ளை வருதுல, இது ஒரு உதாரணமா சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போடும்போது வலைக்கும் அஸ்ஸலாம் ரிப்ளை டிங் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷனோட வருது. சரிங்களா? ஒரு வைப்ரேஷனோட வருது. சரிங்களா? அதே மாதிரி ஹவாரின்னு சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் ஃபைன் வருது. சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டு வருது, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நம்மளுக்கு மெசேஜ் வருது. இப்படி ஒருவருக்கு நான் ஒரு செய்தியை அனுப்ப அவரு இந்த பகுதியிலேயோ வேற மஹல்லால வேற ஊர்லயோ வேற தேசத்திலேயோ வேற நாட்டிலேயோ எங்க இருந்தாலும் பதில் வருது இல்ல. இந்த மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது பதில் வருது. நோட்டிபிகேஷன் சத்தம் இல்லாம வருது, அது வைப்ரேஷன் இல்லாம சைலண்ட் மோட்ல வருது. அதுதான் மறைவானது. அந்த அல்லாஹ் அந்த பதில் தருவாங்க நினைச்சு இல்லைங்க. நம்ம போட்ட மெசேஜுக்கு ரிப்ளை வந்த போது பாக்கெட்ல வைப்ரேட் ஆகும்போது அந்த ஃபீல் வருதுல, ரிப்ளை வந்துருச்சு, பதில் வந்துருச்சு, ஒரு மெசேஜ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், மெசேஜ் வந்துருச்சு, கால் வந்துருச்சு, அதுவா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது அல்லாஹ் பதிலளிக்கிறான் இது நினைங்க. அப்ப உங்க சிந்தனை தொழுகையில இப்படி ஒவ்வொரு வசனத்தை ஓதும் போது அல்லாஹ் நமக்கு பதிலளிக்கிறான் என்று நீங்கள், இது உண்மையில் நடக்கக்கூடிய ஒன்று. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பதில் தொழுகையில் இருக்கிறது. அவர் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தமாக தராவிலும் ஃபஜ்ரிலும் மக்ரிபிலும் இஷாவிலும் இமாம் ஓதும் பொழுது அவர் ஓத நமக்கோடு சேர்ந்து பதில் கிடைக்கிறதுங்கிற உணர்வோட தான் நிக்கணும். 3வது 4வது ரக்காத்தில் நிக்கும் போதோ ஸுஹர் அஸ்ருடைய அனைத்து ரக்காத்தில் நாம் தனிப்பட்ட முறையில் நாமும் சேர்ந்து ஓதும் போதோ நான் சொல்ல எனக்கு பதில் கிடைக்குது. அந்த ஈமான் இருக்கணும். அந்த ஈமான் இருந்துச்சுன்னா, அந்த கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய பதிலோட எனக்கு அல்லாஹ் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதோடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது வேற ஏதாவது சிந்திப்போமா, வேற ஏதாவது யோசிப்போமா? சின்சியரா ஒருத்தர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம், சீரியஸான விஷயத்தை மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம், போட வருது ரிப்ளை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓடிபி மாதிரியான ஒரு விஷயம், எவ்வளவு சின்சியரா இருக்கும். அந்த நேரத்துல கவனத்தை விட்டுற மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த மெசேஜ் கூர்மையா பார்ப்போம், கவனிப்பா. அடுத்து ஒண்ணு கேட்கறாங்க, அனுப்பும், இதுவோ அதுவோ அதர் அடிக்கிறோம். ஏன் இழந்துடக்கூடாது, போயிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட சொல்ல அல்லாஹ் பதில் அளிக்கிறாங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா உங்க கவனம் எங்கே போக போகுது? அததான் ஷேக் அவர்கள் இந்த செய்தி மூலமாக உறுதிப்படுத்துறாங்க. 7வதாக அல்லாஹ் பதில் ஒவ்வொரு வசனத்திற்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்குங்கிறத நினைங்க. கடைசி ஆமீன் சொல்வதும் அதை தான் பரிசாட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 8வது அஸ்ஸலாத்து இலா சுத்ரா வ தன்மு மின்ஹா, அதாவது ஒரு தடுப்பை ஏற்படுத்தி தொழ வேண்டும். தடுப்பை ஏற்படுத்தி தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? யாரும் குறுக்கா வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம வைக்கிறோம். நம்ம சைதா செய்யக்கூடிய இடத்துக்கு மத்தியில் யாரும் குறுக்கா வந்துடக்கூடாதுன்றதுக்காக தடுப்பை வச்சுட்டு தொழுகிறோம். வெளி இடங்கள்லயோ பொதுவான இடங்கள்லயோ அல்லது பெரிய பெரிய பள்ளிகள் அதிகமாக மக்கள் நடமாட்டம் வர போகக்கூடிய இடங்கள், பல்வேறு வாயில்கள் இருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் மக்கள் வருவாங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரியான பள்ளிகள்ல தடுப்பு இருக்கு. தடுப்பினுடைய நோக்கமே என்ன? நம்ம மேலே ஏறிடுவாரு, மிதிச்சிருவாருங்கிறதா. அவர் பாட்டு போக போறாரு, நம்ம டச் பண்ணாம தான் அவங்க போக போறாங்க. ஏன் தடுப்பு வைக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் ஷரியத்தில் ஒரு சட்டம் என்று சொன்னால், சைதா இடத்துக்கு முன்னாடி உங்களுடைய அந்த இடத்துக்குள்ள நீங்க ரப்ப வணங்கக்கூடிய, நீங்க நிற்க, நீங்கள் மண்டியிட, நீங்கள் ருக்கு செய்ய, நீங்கள் சைதா செய்யக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே ஒரு மனிதர் கடந்து செல்லும் பொழுது உங்கள் கவனத்தை இழுத்து செல்கிறார்.
வேற எதையும் எடுத்துட்டு போல, உங்க போன் எடுத்துட்டு போக மாட்டாரு, உங்களை பிடிச்சி எடுத்துட்டு போக மாட்டாரு, எதையும் எடுத்துட்டு போக மாட்டாரு. ஒன்லி இஸ் டேக்கிங் யுவர் கான்சென்ட்ரேஷன். நம்மளுடைய சிந்தனை அவர் எடுத்துட்டு போயிடுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் ஷரியத் ஒரு ஒண்ணு வச்சுக்க, ஏதாவது ஒண்ணு நீங்கள் ஊன்றி வையுங்கள். ஸ்டிக்கோ அல்லது இன்னைக்கு கட்ட மாதிரி இருக்குது, பேக் இருக்குது, சம்திங் ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரியான ஒரு பொருளா கூட இருக்கிறோம். ஒரு அடிக்காவது இருக்க வேண்டும், ஒரு நிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பொருளாவது இருக்க வேண்டும் என்று ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. அவ அந்த மாதிரி ஒரு பொருளை எடுத்து வைத்து விட்டால் அதை தாண்டி ஒருத்தர் போனாருன்னா நம்மளுக்கு அந்த சிந்தனை வராது. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் சஜதா செய்யற இடத்தை தான் பார்க்கணும். அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு கொடுத்தாச்சு, தொழுகையை கொடுத்தாச்சு. நீ ஒரு பொருளை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சஜதா செய்யக்கூடிய இடத்துல நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டு கேமரா எடுத்து வச்சுட்டாங்க, அது என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காது, மாறவே மாறாது, பிடிச்சி தள்ளி விடாத வரைக்கும். அந்த மாதிரி ஒரு மூமினுடைய நிலை தொழுகையில நிற்கும் போது சஜதாவுடைய இடத்தை பிளேஸ் பண்ணாருன்னா அது அடுத்து வருது. அப்ப அவர் அப்படியே நின்று தொழுதுட்டு இருக்கும் பொழுது யாராவது அதுக்கு சஜதா செய்யக்கூடிய இடத்துக்குள்ள வந்து அவர் கவனத்தை திருப்பிடக்கூடாதுக்காக தான் அந்த பொருளை வைக்கணும். அந்த பொருள் வைக்கும் போது யாருக்கும் அறிவு இருக்கும். அறிவுள்ள மக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு சுத்ரா வைத்த பிறகு அதுக்குள்ள வரமாட்டாங்க, குழந்தைங்களை தவிர. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக ஒரு கவனமாக அல்லாஹ்வோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த அவர் அல்லாஹ்வோட பேசிருக்கும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்காங்க, முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறாங்க, யாரும் கதவு திறக்காதீங்க, யாரும் குறுக்கல போகாதீங்க, யாரும் முன்னாடி வராதீங்க. எவ்வளவு விவரம், எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளவு சொல்லி வைக்கிற, பிள்ளையை விட்டுறாத, அதை விட்டுறாத, இதை விட்டுறாத, யாரும் வந்துடக்கூடாது. எவ்வளவு தீவிரமா இருக்கிறோம். எங்கேயோ இருக்கிறவர்கிட்ட நம்ம ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கிறோம். அவருக்கு நம்மளுடைய பாஸுக்கோ நம்மளுடைய ஹெச்ஆர் நம்மளுடைய ஓனருக்கோ குழந்தைங்களோட சத்தம் கூட கேட்டு அவர் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. என்ன பொறுப்பு இல்லாமல் இருக்கிறேன்னு அவர் நினைச்சிடக்கூடாது. சம்பளம் குறையாது, ஆனா அதுல அவருடைய தீவிரத்தை நம்ம என்ன செய்யணும், காட்டுறோம். அதுதான் நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சுத்ராவை வச்சுட்டு தொழுணும்னு சொல்லப்பட்டதோட சட்டமே. ஃபிக்ஹை பத்தி நம்ம பேசல, நாம் சிந்தனை பத்தி பேசுறோம். அவ சுத்ரா என்றது வைக்கப்பட சொல்லதனுடைய காரணமே நீ கவனத்தோட இல்ல. அவன் கவனத்தை யாரும் சதுரடிச்சிடாதீங்க. அவர் சுத்ரா வச்சுட்டு ரப்போடு கனெக்டடா இருக்காரு, யாரும் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறாதீங்க. அதனாலதான் ஒருத்தர் சுத்ரா வச்சு தொழுதுட்டு இருக்க பொழுதோ அல்லது சுத்ரா இல்லாம தொழுதுட்டு இருக்கிறார், அவர் சஜ்தாவுடைய இடத்துக்குள்ள, ருக்கு சஜ்தாவுடைய இடத்துக்குள்ள ஒருத்தர் கடந்து போவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிச்சாங்க. தடுங்கன்னாங்க, தடுங்க, நிறுத்துங்க. அவர் மறுத்து போவேன்டா புடிச்சு தள்ளுங்க, குத்துங்கன்னாங்க. அது ஷைத்தான்டாங்க. ஷைத்தானாலதான் தடுத்த பிறகும் கூட போக முடியும். ஏன்னா இடம் இருக்கும்போது நீ குறுக்கட போறேன், போக கூடாது. அப்போ அந்த அளவுக்கு சொல்லப்பட்ட நோக்கம் என்னன்னா அது தொழுகையுடைய கவனத்தை சிதறடிக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு சிந்தனையா தொழுகணும், அந்த சிந்தனைக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் ஒரு விளை வைக்கக்கூடிய, அதற்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயலை ஷரியத் எந்த அளவுக்கு வன்மையாக தடுக்கிறது, கண்டிக்கிறதுங்கிறதையும் இதன் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்ம கவனமா தொழணுங்கிறதுக்காக தான். எங்க எல்லாம் உங்க குறுக்கடை வந்துட்டு போயிருவாங்களோ, மக்களுக்கு சரியான புரிதல் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு பள்ளியில நீங்க தொழுறீங்க, பேர் பள்ளிகள் பெரிய பள்ளிகள் நம்ம தொழுகிறோம், அல்லது மக்கள் குறுக்க வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க இதுக்குன்னு மெனக்கிட்டு ஒரு பொருளை கொண்டு வரணும். சிந்தனை கவனம் திசைவு ஏற்படாத மாதிரியான ஒரு பொருளை கொண்டு வந்து நீங்க வச்சுட்டு தொழுவோம், கண்டிப்பா யாரும் வரமாட்டாங்க. அப்போ இதை ஷரியத் சொல்லுது, ஏன் நீ கவனத்தோடு தொழுணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடை செஞ்சுட்டு நீங்க தொழுவுங்க அப்படிங்கிறது ஷரியத் சட்டம். இது 8வது விஷயம். 9வது வதுல் யும்னா அலல் யுஸ்ரா அலா ஸத்ர், நெஞ்சின் மீது வலது கையை இடது கையின் மீது வைத்து தொழ வேண்டும் என்பது. இது எதையுமே நான் ஃபிக்ஹ் ரீதியில சொல்ல வரலங்கிறது திரும்ப சொல்லிக்கிறேன். இதை பத்தி நிறைய வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணியிருப்போம். எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், எப்படி பிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி இப்ப ஆய்வு செய்யறதுக்கான நேரம் கிடையாது. இதை ஷேக் சாலிஹ் முனஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் என்ன கருத்துக்காக சொல்ல வராங்கன்னா, வலது கையை இடது கையின் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதனுடைய முக்கிய நோக்கமே அவருடைய கவனம் தொழுகையில் கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதற்காகத்தான். சொல்லியிருக்கலாம் அல்லது அப்படி தொழுதிருக்கலாம். ஏன் தக்பீர் கட்டி அப்படி கை வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் அடக்கமாக அல்லாஹ் முன்னாடி அவர் கை கட்டி நிற்கிறார் என்ற உணர்வை தருவதற்காக, அந்த சிந்தனையை தருவதற்காக. ஏன்னா இப்ப நான் மற்ற நிலைகள்ல நம்ம அப்படி இருக்க மாட்டோம். இந்த தக்பீர் கட்டக்கூடிய முறை தொழுகை அல்லாத எந்த முறையிலுமே இல்லை. அப்படி ஒரு கை கட்டக்கூடிய முறையே இல்லை. ஏதாவது நம்மளோட பழக்கத்துல இப்படி கட்டியிருப்போம், அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளுக்காக கட்டியிருப்போம். மற்றபடி இப்படி தக்பீர் கட்டக்கூடிய முறையை தொழுகையில மட்டும். அப்ப அப்படி நிற்கும் போதே இந்த தக்பீர் கட்டி அவர் கை வைத்து இருப்பது அவர் நாம் தொழுகையில் இருக்கிறோம் என்ற உணர்வை தருகிறது அப்படிங்கிறதான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இது ஒரு அடியான் மிக பணிவான முறையில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதற்கான அடையாளம். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இதை விளக்கம் சொல்றாங்க ஃபத்ஹுல் பாரியில. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த நிலைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இதுதான் அடியான்
கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஹையத் நிலைகளிலேயே மிக மிக உன்னதமான நிலை. அடிபணிந்து இறைவனுக்கு அடிபணிந்து நிற்கிறார் என்று காட்டக்கூடிய நிலைகள் இதோட ஒரு உன்னத நிலை இல்லை. நிற்கும் போது நிற்பதிலேயே மிக மிக கட்டுப்பாடோடு நாம் நிற்கிறோம் என்று காட்டக்கூடிய நிலைகள் இதுதான் உன்னதமானது. கையை விட்டுட்டு இருக்கிறத விடவும், கையை பின்னாடி கட்டுறதை விடவும், கையை சும்மா நம்ம எப்படி கையை பிடிச்சிட்டு இருக்கிறது, எல்லா நிலையை விட ஒரு அடியானுடைய பணிவான நிலை என்பது நிற்கும் நிலையில். நிற்கும் நிலையில் பணிவான நிலை என்பது கை கட்டி இருப்பதுதான். அந்த வலதை இடத்துல வச்சு நெஞ்சில வச்சிருக்கும் பொழுது அந்த நிலை, அந்த சிந்தனை அவருக்கு கிடைக்கிறது. ஆக இதனுடைய நோக்கம் கூட நீ தொழுகையில இருக்கிறேங்கிறதுக்காக கை கட்டி இருக்கிறேன். அதனாலதான் நீங்க கையால எதையும் எடுக்க மாட்டீங்க, தொட மாட்டீங்க, எதையும் செய்ய மாட்டீங்க. எதையுமே சரி செய்யறத கூட நம்ம முயற்சி செய்யக்கூடாது. தாடியில கை வைக்கிறதோ, ட்ரெஸ் சரி பண்றதோ, பாக்கெட்டை செக் பண்றதோ, எதுவுமே செய்யாம நிக்கிறேன்னு நான் சொல்லப்பட்டிருக்கேன். எல்லாம் நான் நிக்கிறேன், தொழுகையில நிக்கிறேன், அந்த கவனத்தோட நிலை அப்படின்னு தான் கை கட்டப்பட்டுச்சு. நம்ம கை கட்டப்பட்டிருக்குது. கை அல்லாத கட்டுப்பாடோடு நம்மளுடைய கை கட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்ன சொல்றாங்க? நீங்க அல்லாஹ்வோடு தொழுகையில் நிற்கிறீர்கள் என்ற உணர்வோடு நில்லுங்கள். அதனால தக்பீர் கட்டும் போது நம்மளுக்கு அந்த சிந்தனை வரணும், அல்லாஹ் முன்னாடி கை கட்டிட்டேன், அல்லாஹ் முன்னாடி கை கட்டி நிக்கிறேன் என்ற ஒரு உணர்வை அந்த கை கட்டுதல் என்பது நமக்கு தர வேண்டும் என்று சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அன்னஹா சிஃபத்து ஸாயில் الذليل وهو أمنع من العبث وأقرب للخشوع. இப்னு ஹஜர் புகாரினுடைய விரிவுரையாளர்கள் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த நிலை, கை கட்டி நிற்கக்கூடிய நிலை என்பது ஒரு அடியானுடைய மிக மிக தாழ்மையான நிலை. மிக தாழ்மையான நிலை. அம்னஉ மினல் அபத், அவர் விளையாட்டுத்தனமாக எதை செய்வதை விட்டும் அவரை தடுக்கக்கூடிய நிலை. இப்படி கை கட்டி இருக்கும் பொழுது அவரால் எதையுமே செய்ய முடியாது. வேற எதையும் தோன்றது, எடுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்றது எதையுமே செய்ய முடியாது. அப்ப அதை விட்டு அவரை தடுக்கிறது. இறையச்சத்தோடு நிற்பதற்கு அவருக்கு அது வழிவகுக்கிறது அப்படிங்கிறது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இது 9வது விஷயம். அடுத்து 10வது விஷயம், அன்-நஸ்ரு இலா மௌதிஇ ஸுஜூத், சஜ்தாவுடைய இடத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று நாம் கட்டளையிடப்பட்டிருப்பதும் தொழுகையினுடைய கவனத்துக்காகத்தான். அல்லாஹ்வுக்காக தொழுறீங்க, நீங்க எங்கேயே பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். ஃபைனமா துவல்லு ஃபஸம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் அங்கே இருக்கிறான். சூரா பக்கரா சொல்லுது, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான். ஆனா என் கிப்லாவை மட்டும் முன்னோக்கணும், கிப்லாவை முன்னோக்கினா நீங்க சஜ்தாவுடைய இடத்தை பார்க்கணும். காபத்துல்லாஹ்க்கே போனாலும் சில பேர் தப்பா வழங்கி வச்சிருக்கிறான். காபத்துல்லாஹ் வந்து காபா பார்த்து தொழுவணும், முழுக்க தவறான கருத்து. அப்படி ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை. ஹரமுக்கு போன பிறகு உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம், நம்ம தவாஃபுடைய இடத்துல இருக்கிறோம்னா கூட காபத்துல்லாஹ் பார்த்து தொழக்கூடாது. 4000-3000 மைலுக்கு பின்னாடி அந்த காபாவை முன்னோக்கி தொழுதுட்டு இருந்தோம். இப்ப நான் காபா கிட்டே வந்துட்டேன், காபா பார்த்து தொழுன்னு ஆசைப்பட்டா கூட அது சட்டப்படி கீழே பாரு. அங்க வந்தாலும் கூட நீங்க காபா பார்க்க கூடாது, கீழே பார்க்கணும். ஏன்? இந்த காபா முன்னோக்கி தானே முழு உலகமும் தொழுது கொண்டிருக்கிறது, பல ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி. நான் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் பார்க்க கூடாது? நீ பார்க்க கூடாது, பார்த்தா அவனுக்கு சிந்தனை இருக்காது. தவா செஞ்சுட்டு இருக்கவங்களை பார்ப்பி, நீ காபா பார்ப்பி, நீ பயபக்தியோட தான் நின்றுட்டு இருப்ப. யாராவது ஒருத்தர் தவா செய்யறவங்க மீது பார்வைப்படும். அது ஆண் பெண் என்றல்ல, ஒரு குழந்தை மேல கூட பார்வைப்படலாம். யதார்த்தமா ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது பார்வைப்பட்டு ஒரு சிந்தனை எடுத்துட்டு போயிடும். ஆனால் காபாவுக்கே வந்தாலும் சஜ்தாவுடைய இடத்தை பார் என்கிறது ஷரியத். காரணமும் நோக்கமும் என்ன? உனது பயபக்தியும் உனது சிந்தனையும் அப்பொழுதுதான் அது இருக்கும். அப்ப மௌதிஉ சஜ்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு வந்து தொழுதார்கள். ஒரு ஹதீஸ் இருக்கு, காபாவுக்கு வந்து தொழுதார்கள், சஜ்தாவுடைய இடத்தை விட்டு அவர்கள் பார்வை நகற்றவில்லை அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. சஜ்தாவின் இடத்தை விட்டு அவர்கள் பார்வையை நகற்றவில்லை. அப்ப அவ்வளவு ஃபோக்கஸ்ட், அந்த அளவுக்கு கவனத்தோடு குறிப்போடு நம்ம அல்லாஹ் இடத்துல ஊன்றி நிக்கிறோங்கிறதுதான். இன்னைக்கு நம்மளுமே நேரம் தான் ரொம்ப குறைவா இருக்கு. நம்மளுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப கவனமா பேசும்போது பாருங்களேன், ஏதாவது ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டு நம்ம அவங்க நினைச்சுக்குவாங்க அவ்வளவுதான் பாக்குறோம். ஆனா நம்ம எதை நினைச்சிட்டு இருப்போம், எதையா நினைச்சிட்டு இருப்போம். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல போக்கஸ் ஆயிட்டான்னா, ஒரு விஷயத்தை உற்று நோக்கிக்கிறான் என்று சொன்னால் ஒரு விஷயத்துல அவன் போக்கஸ் ஆகி கமிட் ஆயிட்டான்னு அர்த்தம். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளதான் பார்க்கணும்னு நினைப்பாங்கன்னா அவருக்கு அது என்னங்கிற சிந்தனை இருக்காதுன்னா உள்ளத்துல ஒரு விஷயம் ஊடுருவி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தொழுகையில தக்பீர் கட்டி சஜ்தாவோட இடத்தை பார்த்துட்டாருன்னா அவர் கனெக்ட் ஆயிட்டாரு, தொழுகையில கனெக்ட் ஆயிட்டாரு. அந்த சஜ்தாவோட இடத்துல ஏதாவது ஒரு பூனை வந்துட்டு போனா கூட அது ஒரு சிந்தனை வரக்கூடாது. சஜ்தா இடங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்காக, அந்த இடத்துல விஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓதக்கூடிய சூழத்தில் பாத்தியா துணை சுரமாத்தி என்னென்ன ஓதிட்டு இருக்கிறோமோ அதை யோசிச்சு நின்றுட்டு இருக்கிறதுக்கான ஒரு கான்சென்ட்ரேஷனுக்காக சொல்லப்பட்ட ஒன்றுதான் அது. மாற்றார்கள் கண்ணை மூடிக்கொண்டு இபாதத் செய்கிற என்பதற்காக இஸ்லாம் அதை கூடாதுன்னு சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு இருந்தா அதை விட கவனம் கிடைக்குமே அப்படின்னா, பிற மத சமுதாய மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு இறை வழிபாடு செய்கிறார்கள். அதற்கு இஸ்லாம் மாற்று தெரிவிப்பதற்காக நீங்கள் பார்வையை தாழ்த்தி நீங்கள் இருங்கள், அதில் அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வாருங்கள் என்ற ஒரு பயிற்சியை நமக்கு மார்க்கம் தருகிறது. 10வது விஷயம், இவன் சஜ்தாவோட இடத்தை மட்டுமே பார்க்கணும். ஆனா நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், ஏன் இந்த கவனத்தை விடுறாங்கன்னு தெரியல. பொதுவா தொழுதுட்டு இருக்கவங்களை பாருங்களேன், திரும்பி எதையாவது பார்த்துட்டு இருக்கிறது,
செவத்தை பாக்குறது, மேல பாக்குறது, கீழே பாக்குறது, எல்லாரையும் பாக்குறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. மேல பாக்குறது ரசூலுல்லாஹி தடை செஞ்சாங்க, பின்னாடி வருது, நான் ஹதீஸ் சொல்றேன். அப்போ அது ரொம்ப முக்கியம். நம்மளே நம்மளுடைய கவன சிதறலை ஏற்படுத்திக்கிறோம். அப்ப எங்கேயுமே பார்க்க கூடாது. தன்னை அறியாம ஒரு பார்வை போயிட்டாலும் சரிதான் இடத்துக்கு பார்வை வந்துடணும். காரணம் தொழுகை சிந்தனையோட தொழுகிறோம். அடுத்து 11வது தஹ்ரீகு ஸபாபா, ஆள்காட்டி விரலை உயர்த்துவது அல்லது அசைப்பது என்று சொல்லப்பட்டதனுடைய நோக்கமும் தொழுகையினுடைய கவனம் தான் அதனுடைய காரணம் என்பதாக இந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. லஹி அஷத் அல ஷைத்தான் மின் ஹுமைல் ஹதீஸ், நாம் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வதற்காக அல்லது துஆவுடைய இடத்தில் நாம் முக்கியமாக காட்காடி விரலை உயர்த்துகிறோம். ஹதீஸ்களிலே ரஃபா என்ற வார்த்தை வந்திருக்கிறது, உயர்த்தினார்கள் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, அஷாரா என்ற வார்த்தை வந்திருக்கிறது, சுட்டி காட்டினார்கள் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, தஹர்ரக் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, அசைத்தார்கள் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இப்படி 3 வார்த்தைகள் அது வந்திருக்குது. இது 3ஐயும் ஒன்று சேர்த்து சொல்லக்கூடிய அறிய பெருமக்கள், ஒன்று உயர்த்தி அப்படியே வைப்பதும் சொன்னா, அல்லது சுட்டி காட்டுவதும் சொன்னா, அல்லது கிப்லா திசையை முன்னோக்கிய வண்ணம் லேசாக இவ்வாறு அசைத்து கொண்டிருப்பதும் சொன்னா. திருமணம் ஃபிக்குள்ள போல இது நம்ம தெரிஞ்ச விஷயம். இதுல இதனுடைய காரணம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது நபிசுல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லி தந்துட்டு இதுல சண்டை போட்டுட்டு விழுங்கன்னு சொல்லல. இதனுடைய நோக்க ஷைத்தானை தாக்குறதுன்றாங்க. நீங்க சுட்டி காட்டினாலும் அசைச்சாலும் நடுக்கத்தை ஏற்படுத்தினால் அது மூலமா ஷைத்தான் தாக்கப்படுறான். அதாவது சம்மட்டியால் அடிப்பதை விட இரும்பால் தாக்கப்படுவதை விட இந்த சுட்டி காட்டுதல், இந்த சுட்டி காட்டி ஷைத்தானுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மூமினுடைய சிந்தனை என்ன வரணும் அப்படின்னா, இந்த எனது அசைவின் மூலமாக, உயர்த்துதல் எனும் அசைவின் மூலமாக, சுட்டி காட்டுதல் எனும் அசைவின் மூலமாக, அல்லது லேசாக அசைத்தல் எனக்குடைய இந்த அசைவின் மூலமாக ஷைத்தானை நான் தாக்குகிறேன். ஏன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது முக்கியமான ஒன்று அத்தஹியாத்தில். அடுத்து துஆக்கள் வரும்போது அல்லாஹ்விடத்தில் நாம் அருளையும் மன்னிப்பையும் கேட்கிறோம். அப்ப துஆவுடைய இடத்தில் இவ்வாறு சுட்டி காட்டுவது, அசைப்பது சிறந்தது என்று சில மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த எனது ஆக்டிவிட்டி மூலமாக, இந்த ஒரு அசைவின் மூலமாக ஷைத்தானை நான் தாக்குறேங்கிற ஒரு உணர்வு வரணும். இப்ப ஷைத்தானோட இடத்தை பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் கருத்து வேறுபாடு வரும். அத்தஹியாத்தில் நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது ஆட்காட்டி விரலை பார்க்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கு. மற்ற எல்லா நேரத்திலும் ஷைத்தான் தான் பார்க்கணும். சில அறிஞர்களுடைய கருத்து இல்ல, அந்த செய்தி சற்று பலகீனமானதுதான். அதனால அத்தஹியாத்திலே ஷைத்தான் இடத்தை பார்க்கணுங்கிறது ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து. ஒரு புரிதலுக்காக சொல்லிக்கிறேன். அத்தஹியாத்திலும் ஷைத்தானுடைய இடத்தை தான் பார்க்கணுங்கிறது ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து. சில அறிஞர்களுடைய கருத்து அத்தஹியாத்தில் மட்டும் ஆட்காட்டி விரல் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த சிந்தனை இங்கே கிடைச்சது. ரசூல் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டாங்க, இந்த விரலால நீங்க ஷைத்தானை தாக்குறீங்க, அதனால அந்த விரலை நீங்க பாருங்கன்னு சொன்னதாகவும் சில செய்தி வருது. அது சில பலகீனங்கள் இருப்பதனால இப்படி 2 கருத்துக்களாக அந்த பீரியத்தை பார்க்கணும். அப்ப இதுவுமே கூட மாஷா அல்லாஹ் சும்மா ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. கையை விரல தூக்கணும், அசைச்சோம் அப்படிங்கிறது இல்ல. இது இறைவன் ஒருவன் என்பதை பறைசாற்றுகிறது. அல்லாஹ் மஷ்ஹத், அரஃபா மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்கும் பொழுது எத்தி வைத்து விட்டேன் என்று சொன்ன அல்லாஹ் மஷ்ஹத், அல்லாஹ் மஷ்ஹத், அல்லாஹ் மஷ்ஹத் என்று உயர்த்தினார்கள். இதே அடிப்படையில் தான் பல்வேறு அறிஞர்கள் இப்படி உயர்த்தி காட்டுதல் பொருத்தமானது என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த விரல் ஒரு பொருளையும் ஒரு செய்தியையும் ஒரு கருத்தையும் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத வச்சு அதையுமே சிந்தனையோட செய்யுங்க. ஏதோ ஒரு கவனத்துல நம்ம தொழுதோம், நம்ம பாட்டு ஒவ்வொருத்தங்களும் விரலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பழக்கங்கள் இருக்கலாம். நம்ம கேட்ட செய்தியின் அடிப்படையில், விளக்கத்தின் அடிப்படையில், மார்க்க சொன்ன அடிப்படையில் அசைத்தல், நீட்டுதல், நீட்டிட்டு மடக்குதல் இருக்கலாம். அது ஒரு ஃபார்மாலிட்டியை செய்யாதீங்க. இது ஒரு செயலோட, இது ஒரு கருத்தோட, ஒரு பின்னணியோட, ஒரு நோக்கத்தோட இந்த அசைவோடு இருக்குங்கிறத யோசிக்கிறதுங்கிறத மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க. இது 11வது செய்தி. அடுத்து 12வது செய்தி, தன்வீஉ மினஸ் சூர். 2 செய்தி மட்டும் 2-3 நிமிஷத்துல சொல்லிடுறேன். தன்வீஉ ஃபீ சூரில் வல் ஆயாத். 12வது செய்தியை சொல்றாங்க, வசனங்களையும் சூறாவையும் வேறுபடுத்தி ஓதுங்கள். இதுவும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு விஷயம் தான். வெவ்வேறு சூறா ஓதுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப எடுத்த உடனே நம்ம வல்லசர் என்ன செய்யலாம், ஏதாச்சும் தப்பத்தில குலலாவது குலப்பை ஃபலக்கில ஃபலக்கு நாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஜோடி 4 ஜோடி ட்ரெஸ் நம்மளுக்கு 6 வயசுல தச்ச ட்ரெஸ் இப்போ வரைக்கும் வச்சு ஓட்டுறோமா? 6 வயசுல படிச்ச அந்த 3 ஜோடி 4 ஜோடி மட்டும் 60 வயசு வரைக்கும் அந்த ஜோடியை மாத்துறதே இல்லை. அந்த 4 சூறா, அந்த 6 சூறாவை. அப்ப எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம முன்னேறிட்டே வர்றோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வசனமா, ஒரு நாளைக்கு ஒரு வசனம் இப்படி மனப்பாடம் பண்ணாலே மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நம்மளுக்கு 20 வயசுல 30 வயசு 40 வயசுல 1 ஜூஸ் 2 ஜூஸ் 3 ஜூஸ் சர்வசாதாரணமா மனப்பாடம் பண்ணிருக்கலாம். நோக்கமும் இல்ல, முயற்சியும் இல்லைங்கிறத பணியோடு நம்ம அந்த இடத்துல ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெவ்வேறு வசனங்களாக ஓதுவார்கள். சஹாபாக்கள் வெவ்வேறு வசன அத்தியாயங்களாக ஓதுவார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை ஓதும் போது அந்த சிந்தனை வருது. இப்ப நீங்களே எடுத்துக்கிறீங்களேன்,
நீங்க வாழ்க்கை முழுக்க ஓதக்கூடிய குல்யாஹில் காஃபிர் குல்லுல்லாஹ் ஓதுறதுக்கும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அலம் தர கைஃப லீலாஹி புதுசா மனப்பாடம் பண்றீங்கன்னு வச்சுக்கிறோம். தெரியாதவங்க புதுசா பண்ணிட்டு வச்சுக்கிறோம். அதை வந்து நீங்க ஓத தொழுறதுக்கும் 20-30 வருஷமா ஓதுன குல்யாஹில் காஃபிர் குல்லுல்லாஹ் ஓதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதான் இருக்கும். நீங்க புதுசா மனப்பாடம் பண்ண அலம் தர கைஃப வந்து முதல் ரக்காத்துல ஓதுங்க, கவனத்தோடு ஓதுவீங்க. முதல் வசனத்தை ஓதுறோம், மறந்துடக்கூடாது. 2வது வசனத்தை ஓதுறோம், விட்டுறக்கூடாது, தடுமாற்றம் வந்துடக்கூடாது. அந்த சூறால உங்களுக்கு கமிட் பண்ண வச்சிடும். இப்படி புதுசா மனப்பாடம் பண்ணி ஓத அல்லது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கல வெரைட்டியா தெரிஞ்சதை ஓத அந்த வசனத்தின் மீது ஒரு சிந்தனை கொண்டு வரும். இன்னைக்கு நான் இதை ஓதுவேன், இன்னைக்கு நான் சொந்தத்துல வச்சின்னு ஓதுவேன், அடுத்த பின் சொன்னதுல அல்கரியா ஓதணும், அடுத்த தொழுகையில் வரும்போது இதான் சொல்லி ஓதணும், அல்ஹாக் முத்தகாசர் ஓதணும், இப்படின்னு சொல்லி அடுத்த நம்ம வெரைட்டியா ஓதும் போது அந்த சிந்தனை கவனத்தை உள்ளட்சியத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறத மார்க்கறிஞர்கள் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுறாங்க. இது 12வது இன்றைக்கான கடைசி செய்தி. 13வது செய்தி, சஜிதாவுடைய வசனங்களை ஓதும் பொழுது சஜிதா செய்வது. சஜிதாவுடைய வசனங்கள் என்ன? அது 14, 15 என்று சில ஹதீஸ்கள் வந்திருக்கு. கூட குறைவாகவும் சில செய்திகள்ல சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுடைய பிரச்சனை அது எத்தனை, அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா, இது சஜிதாவுடைய வசனமா இல்லையா அப்படிங்கிறதுலே தான் நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதுல மூச்சை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய நோக்கம் என்னங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். அந்த சஜிதாவுடைய வசனங்கள் பெரும்பான்மையான அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்டது 14 அல்லது 15. சூரா ஹஜ்ஜில் 2 எடுத்துக்கொண்டால் 15, சூரா ஹஜ்ஜில் 1 மட்டும் எடுத்துக்கொண்டால் 14. இது பல்வேறு அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தி. அந்த 14 வசனங்களை ஓதும் பொழுது சஜிதா செய்வது இருக்கிறதே, அது அல்லாஹ்வுக்கு அந்த இடத்திலேயே நாம் கட்டுப்பட்டோம் என்பதை காட்டுகிறது. குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறோங்க, நல்லா யோசிங்களேன். குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறோம், தொழுகையே தொழுதுட்டு இருக்கிறோம். தொழுகைங்கிறது ஒரு ஃபார்மேட்ல தானே இருக்கு. எல்லா தொழுகையோட ஃபார்மேட் ஒண்ணு தானே. தக்பீர் கட்டணும், அலும் சூரா, துணை சூரா, ருக்குக்கு போகணும், எந்திரிக்கணும், 2 சஜ்தா செய்யணும், திரும்பி எந்திரிக்கணும், ருக்குக்கு போகணும், 2 சஜ்தா செய்யணும், உட்காரணும், தொழுகை முடிக்கணும். இதுதான் 2 ரக்காயத். இதே ட்வைஸா பண்ணா 2 தடவை செஞ்சோம்னா 4 ரக்காயத். இதுதான் தொழுகையுடைய ஃபார்மேட். இதான் தொழுகையுடைய ஃபார்மேட். ஆனா ஒரே நேரத்துல கூட தொழுகையுடைய ஃபார்மேட் மாறுது. ஏன் மாறுது? எதனால மாறுது? இப்ப தலைப்ப சொன்னாலும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எங்க மட்டும் இந்த ஃபார்மேட்டை மாத்துறோம்? சஜிதாவுடைய வசனத்தை ஓதுனா கூட திடீர்னு ஒரு சஜிதாவை செஞ்சு ஃபார்மேட்டை மாத்துறோம். ருக்குக்கு முன்னாடி சஜிதா, அந்த ரக்காயத்துக்கு 3 சஜிதா. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகையில முதல் ரக்காயத்தில் 3 சஜிதா செய்யணும். ஏன்? அலிஃப் லாம் மீம் சஜிதா ஓதும்போது ஒரு சஜிதா, அந்த ரக்காயத்துக்கான 2 சஜிதா. அப்ப தொழுகையினுடைய அமைப்பை இது மாத்துது. தொழுகையினுடைய அமைப்பையே உடைச்சி ஒரு புது அமைப்பை தருது. ஏன்னா இந்த வசனத்தை நீ ஓதி சஜிதா செய்யட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு வசனம் நம்மளை கேட்குது. அதனால தொழுகைக்கென்று ஒரு அமைப்பு இருந்தாலும் நான் ஓதி முடிச்சுட்டு ருக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் தொழுகையினுடைய பொது நியதி, பொது ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் அதுக்கு மாற்றமா நம்ம என்ன செய்யறோம்? இந்த வசனத்தில் அல்லாஹ்வே சஜிதா செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்க்கு சஜிதா செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு கருத்து வருகிறது. வானமும் பூமியும் நட்சத்திரமும் மரம் செடி கொடிகள் எல்லாம் சஜிதா செய்கின்றன அப்படின்னு வரக்கூடிய வசனத்தை ஓதும் போது நம்மளும் சஜிதா செய்யறோம். புரிஞ்சோ புரியாமல செய்யறோம். ஆனா அது புரிஞ்சு உணர்ந்து செய்ய வேண்டியது. அப்ப சஜிதாவுடைய வசனங்கள் 14 இடத்துல நம்ம சஜிதா செய்யறதுடைய உள் கருத்து என்ன தெரியுமா? அந்த கருத்து, அந்த வசனத்தை உணர்ந்து ஆமா நானும் சஜிதா செய்யறேன்னு சொல்றதுதான். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொல்ற நஜ்முடைய கடைசி வசனத்தை கேட்டு தன்னிலை மறந்து சஜிதா செஞ்சாங்க. ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது என்ற சூரா நஜ்முடைய கடைசி வசனத்தை ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகையில காபால ஓதி தொழுகும் பொழுது தன் நிலையை மறந்துட்டு எல்லாமே சஜிதால விழுந்தாங்க. புரிஞ்சனால விழுந்தாங்க. அல்லாஹ்வுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சதுமே அவர்களுடைய சதுரம், அவர்களுடைய உடல், அவர்களுடைய ஆன்மா அவர்களை அறியாமலே சஜிதா செய்ய வைத்தது. வதந்தியே பரவிடுச்சு. முஸ்லீம் ஆகிட்டாங்க, எல்லாரும் சஜிதா செஞ்சுட்டாங்க, இஸ்லாத்தை வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன, நம்மளே மறந்து நம்மளே சஜிதா செஞ்சுட்டோமே அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு சஜிதாவுடைய வசனம் ஒரு மனிதன் புரிந்து கேட்டால் அவனை சஜிதா செய்ய வைக்கும். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ரசூலுல்லாஹ்வை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டுக் கொண்டிருந்த மக்கத்து இணை வைப்பாளர்களை கூட சஜிதாவுடைய வசனம் சஜிதா செய்ய வைத்தது. ஏன்? அது அவங்க புரிஞ்சனால. யார் பிடிச்சு தள்ளி விடல, கத்தியை காட்டி சஜிதா செய்ய சொல்லல, தன் நிலையை மறந்து அவர்கள் சஜிதா செய்தார்கள். அப்ப குர்ஆனை பொறுத்த மட்டில் குர்ஆனை ஓதும் பொழுது சஜிதாவுடைய வசனம் வருகிறது என்றால் நாம் சஜிதா செய்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அல்லாஹ்வை நாம் நெருங்குகிறோம், புரிந்துணர்வோடு நாம் சஜிதா செய்கிறோம் என்பதை காட்டுகிறது. அதனால தொழுகையிலும் சரி, பொதுவாக நம்ம குர்ஆன் ஓதும்போது சரி, சஜிதாவுடைய வசனம் வந்தா அது நம்ம அலுப்பாக நினைக்காம அதை ஒரு கவனக்குறைவா விட்டுறாம சஜிதா செய்யணும். கேட்பாங்க, சஜிதா வசனம் வந்துருச்சு உஸ்தாத், நான் உடனே சஜிதா செய்யணும் ஓதி முடிச்சு செஞ்சுக்கணுமான்னு ஃபோன் அடிச்சு கேட்பாங்க.
அந்த அளவுக்கு என் யோசனை, நான் உட்காந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இருக்கேன், நான் சஜிதா இப்படி செஞ்சு அவனமான் அந்த இடத்துல நல்லா சஜிதா செய்யுங்கிறேன். அது மட்டும் உணர்ந்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு மனுப்போ அப்படிப்பட்ட ஒரு அழுப்போ நம்மளுக்கு வராது. அங்கே உடனே பதறி அடிச்சு நம்ம சஜிதா செய்வோம். ஒரு சஜிதா செய்யறதுனால தான் ஷைத்தான் இப்ளீஸ் தூக்கி அடிக்கப்பட்டான் அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா அந்த இடத்துல சஜிதா நம்மளுக்கு தன்னால வரும். அப்ப அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒன்று. ஒருவேளை செய்ய முடியாத பிரயாணத்துல இருக்கிறோம் அப்படின்னா அப்புறமாவது செஞ்சுக்கணுங்கிறது சட்டம். ஏன்னா நீங்க பொதுவான சஜிதாவில் சஜிதா செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கத்தை விட சஜிதாவுடைய வசனத்தை ஓது சஜிதா செய்யும் பொழுது ஷைத்தான் பெரிய தாக்கத்துக்கான முஸ்லிமில் பதிவான செய்தி. இந்த இடத்தில் ஆதமுடைய மகன் சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டான், சஜிதா செய்தான், சொர்க்கவாசி ஆனான். நானும் சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டேன், சஜிதா செய்யாமல் நான் நரகவாதியாக ஆனேன். இவன் சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டு சஜிதா செய்து சொர்க்கவாசியாக அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவன் ஆகிவிட்டான் என்று ஒவ்வொரு சஜிதா வசனத்தை ஓதி நாம் சஜிதா செய்யும் போதும் ஷைத்தான் அவன் அழுகிறான், புலம்புகிறான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்க முடிகிறது. ஆக சஜிதா வசனத்தை ஓதி சஜிதா செய்வது தொழுகையினுடைய ஈடுபாட்டை, சிந்தனையை காட்டுகிறது. இதுதான் நம்ம 10 விஷயங்களாக இப்ப நம்ம பார்த்திருக்கிற நேரம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த 10 விஷயம் என்னங்கிறத நாளை திரும்ப ஒரு முறை ஸ்பீடா பண்ணிட்டு அடுத்து 14ல இருந்து 23 வரைக்கும் இன்ஷால்லா பார்ப்போம். நாளை மறுநாள் 24ல இருந்து 33 வரைக்கும் 10 பார்த்து முடிச்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயங்களை மனசுக்கு பதிய வைத்து தொழுகையில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஈடுபாட்டையும் இறைச்சத்தையும் கொண்டு வந்து தொழக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.